இங்கே வந்திருக்கிற ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். பராசக்தி டான் பிக்சர்ஸோட செகண்ட் ப்ரொடக்ஷன். மீடியா நண்பர்கள், நீங்கள் பப்ளிக் எல்லோரும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் அண்ட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அதனால் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. இது நாங்கள் எங்களோட ஓன் ரிலீஸாக பண்ணியிருக்கோம், ரெட் ஜெயண்ட் அண்ட் ஃபாஸ் அவங்களோட சேர்ந்து. ஸோ இதில் இன்வால்வ் இருக்க எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ், எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு லாபகரமான ஒரு ஃபிலிமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு எல்லாமே நீங்கள் தான் காரணம். நீங்கள் பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ், அதுதான் மெயின் ரீசன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். படம் வந்து ஒரு 8 வீக் ரன்னுக்கு அப்புறம் தான் ஓடிடியில் வர மாதிரி பிளான். ஸோ படம் வந்து ஒரு 8 வீக் ரன்னுக்கு அப்புறம் தான் ஓடிடியில் வர மாதிரி பிளான். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் எல்லோரும் அது வரைக்கும் தேட்டரில் போய் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணி இன்னும் இதை ஒரு பெரிய படமாக, இன்னும் சக்ஸஸ்ஃபுல் படமாக்க ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ரெஸ்பான்ஸ் டு ஆல் த மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் த பப்ளிக். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். லெட் த டீம் டூ த டாக்கிங். தேங்க்யூ. முதல்ல வந்து இந்த படம் வாய்ப்பளித்த எனக்கு டைரக்டர் சுதா மேம் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இவர் ஆகாஷ் பாஸ்கரன் வந்து கூப்பிட்டு பேசினார் என்கிட்ட இந்த படம் சம்மந்தமாக. 1965 காலகட்டமில் இது மாதிரி ஒரு படம் இருக்குது, நீங்கள் வந்து டைரக்டரை மீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டைரக்டரை மீட் பண்ணியிருந்தேன். சுதா மேம் வந்து இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. சொல்லும்போது எனக்கு சொந்த ஊர் வந்து ராமேஸ்வரம். 1964 காலகட்டமில் அந்த தனுஷ்கோடி புயல் பற்றி எங்கள் அப்பா அம்மா என்கிட்ட நிறையா சொல்லியிருக்காங்க. ஸோ சுதா மேம் சொல்லும்போது எனக்கு அந்த காலகட்டம்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. இந்த படத்தில் மிகப்பெரிய பொறுப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பொறுப்புக்கு வந்து முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் சுதா மேமுக்கு. ஸோ 1964, 65 அந்த டயத்துக்காக நிறையா வந்து லொக்கேஷன் அது மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சுதா மேமோட பொறுப்பு எப்படி இருந்தது அப்படின்னா, எந்த காலகட்டத்தில் எங்கெங்கே எந்த மாதிரி இடங்களில் நடந்ததோ ஸோ அந்த மாதிரி லைவ் லொக்கேஷன் மாதிரி தான் போகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நிறைய தேடல் இருந்தது இந்த படத்தில். ஸோ அங்கேயும் போய் சில ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறோம். படம் நல்லா வந்திருக்கு. திரையில் பாருங்கள். இன்றைக்கி இந்த படத்தை வந்து மக்கள் வந்து பிரம்மாண்டமாக கொண்டாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷப்படுறோம் நாங்கள் எல்லாருமே. இந்த வெற்றிக்கு வந்து மக்களுக்கு ஒரு நன்றி. ஸோ மீடியா உங்களுக்கு ஒரு நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு திடீர்னு தான் சுதா மேடம் கூப்பிட்டு கொடுத்தாங்க. ஏன்னா வேறு ஒரு கேமராமேன் ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சு, அவரோட டேட் ஏதோ மாறிடுச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்து என்னை முதல்ல கூப்பிடலையான்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டை கூட போட்டேன். அப்போ வந்து இந்த படத்துக்கு கூப்பிட்ட போது சொன்னாங்க, இது ஒரு பீரியட் ஃபிலிம், அது இந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த ஸ்கிரிப்டை படித்து பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை, சொல்லப்பட வேண்டிய கதை, உண்மையான சம்பவத்துலேருந்து எடுத்தது. அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ வி பிளான்ட் இட் வெரி வெல். ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. 2 வருஷம் அவங்க அதுக்கு நான் வரும்போதே 2 வருஷம் ப்ரிப்பரேஷன் இருந்தாங்க. நல்ல ப்ரிப்பரேஷன் இருந்த படத்துக்கு. அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அவங்க கூட ஜேர்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அது படத்தோட விஷுவல் பேலட்ஸு, கலர் பேலட்ஸு, காஸ்டியூம், லுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் இந்த படத்துக்கு ஒரு நல்ல விஷுவல் கிடைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்தது. அது இல்லாத அவங்க காத்தால 4 மணிக்கே எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. 4 மணிலேருந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கேமரா இறங்கின உடனே கேமரா ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் நல்ல பியூட்டிஃபுல் லைட்டில் ஷூட் பண்ண முடிஞ்சது. அதுக்கு சிவா சாருக்கும் நடித்த ஆர்டிஸ்ட்டுங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து they used to get up at 3:30 in the morning, get ready for the morning shot. அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் வந்ததே பெரிய விஷயம். அது சொன்னாக்க ஆச்சரியமாக இப்போ பாம்பே போயிருந்தாங்க, சில ஆக்டர்ஸ்கிட்ட சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, இவ்வளோ சீக்கிரம் வராங்களா ஆர்டிஸ்ட்லான்னு. நான் சொன்னேன், அவங்கெல்லாம் பெரிய ஸ்டார்ஸ். எதுனா சுதா மேடம் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு, அதனால் எல்லோரும் கிளம்பி வந்துடுவோம். நாங்கள் எல்லாம் இறங்கினோடனே அவங்க திட்டுவாங்க, ஏன் லேட்டாச்சுன்னு சொல்லி. அவங்களுக்கு 5:30 மணிக்கு படம் ஷார்ட் எடுத்துடணும். அது மாதிரி இந்த படத்தில் எல்லாம் பியூட்டிஃபுல் ஸ்டார்ஸ். சிவா சார் ரொம்ப ஹேண்ட்ஸமான ஆக்டர், ரொம்ப நல்ல ஆக்டர். ரவி சார் அண்ட் அதர்வா, அஃப்கோர்ஸ் ஸ்ரீலீலா, மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹீரோயின் டு ஷூட். அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் இந்த படத்தை ஷூட் பண்ணுறது. பட் இது வந்து இந்த படத்தில் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும், என்னோடய டீம், கேமரா, சவுண்டு, ஆர்ட்டு எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. ரியலி they put hard and really worked hard. ஏன்னாக்கா எல்லாருக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிச்சு. எல்லோரும் ஒரு டீமாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் தான் அந்த டிபார்ட்மெண்ட், ஸ்மோக் யாரோ ஒருத்தர் மேக்கப் மேன் கூட எடுத்து போடுவார். அந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்வ்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க.
ஸோ தட்ஸ் அ வெரி குட் ஜேர்னி. தேங்க்ஸ் சுதா ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆகாஷ் பாஸ்கரன் இவ்வளோ பெரிய படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நல்ல செலவு பண்ணாங்க, நிறைய செட்ஸ் போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணோம். ஒரு நாள் ஒரு ஊரில் இருப்போம், இன்னொரு நாள் அடுத்த ஊரில் இருப்போம், அது மாதிரி ஷூட் பண்ணோம். இட்ஸ் அ வெரி வெரி குட் ஜேர்னி. ஐம் ரியலி ஹாப்பி. இந்த தேட்டரில் பார்க்கும்போது எனக்கே எமோஷ்னலாக, நம்ம எடுத்த படம் தான், பட் இட் கனெக்டட் டு த சோல். அது மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பீப்புளோட பார்க்கும்போது அதோட அவங்களோட எமோஷன், அந்த ரியாக்ஷன்ஸ், அந்த தமிழ் தீ பரவட்டம் சொன்னது, அது நாங்களே வந்து கை தட்டிட்டோம் இன்டர்வல் பிளாக்ல வரும்போது. அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த படம். ஸோ ஷி மேட் அ ரியலி குட் ஃபிலிம். தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட் ஃப்ரம் த மீடியா அண்ட் பப்ளிக். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் மீடியா நண்பர்களுக்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாரும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவ்வளோ பெரிய லெஜெண்டரி, ஒரு ஒன் ஆஃப் த டாலஸ்ட் லீடர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த ரோலுக்கு என்னை செலக்ட் பண்ணதுக்கு சுதா மேமுக்கு தேங்க்ஸ். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு நாள் ஷூட் முடித்து அடுத்த நாள் ஷூட்டிங்கில் வந்து தம்பி சிவாவை பார்த்தேன்னா ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருந்ததுன்னு ஃபஸ்ட்டு அவர் சொன்ன அந்த வார்த்தை, கூஸ் பம்ப்ஸுங்கிற வார்த்தை. அதுக்கப்புறம் டப்பிங்கில் மேம் வந்து அந்த லாஸ்ட்டில் ஒரு சீன் வந்து பயங்கர கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக இருந்தது. அது எப்படி ஆயிடுச்சுன்னா, அது என்ன, அது சொல்லி பரவுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வர்ற மெசேஜஸ் அண்ட் சோஷியல் மீடியாவில் வந்து வர இது கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாங்க, கூஸ் பம்ப்ஸ்னு. அந்த மாதிரி இது ஒரு கூஸ் பம்ப் படமாக மாறிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஆகாஷ் பாஸ்கரன் அண்ட் ப்ரொடக்ஷனுக்கு என்னோட நன்றி. கூட நடித்த எல்லா நடிகர்களுக்கும் நன்றி. அண்ட் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ வரைக்கும் என்னோட டான்ஸ் அப்புறம் ஒரு சாங்க்கு அப்ரிசியேஷன் வருது, ஐம் யூஸ் டு இட். ஆனால் ஒரு கேரக்டருக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ரோலுக்கு ஐ திங்க் திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் தேங்க்யூ என்னோட டைரக்டர் சுதா மேம்க்கு அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டான் பிக்சர்ஸ். ஏன்னா இது எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் டெபியூ, எனக்கு அப்படி தோணுது. அண்ட் ஐ ரியலி ஃபீல் இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் தியேட்டர் வெளியே வரதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் everyone's eyes அப்படி ஃபுல் கண்ணில் நீர் அண்ட் ஆல் ஆஃப் தேட். அண்ட் ஐ ரியலி ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி. ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங் அண்ட் ஒரு கிரேட்ஃபுல் ஹார்ட். நிஜமாக லைக் தமிழ் சினிமாவுக்கு, தமிழ் மக்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். அண்ட் இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டோரி, ஒரு ஹிஸ்ட்ரி we created is what I feel. Thank you, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இப்போ ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் வந்துச்சு. இதுக்கு மேலே ஐ வாண்ட் டு பில்ட் அ வெரி குட் கரியர் இன் தமிழ் சினிமா. தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி.